இன்ட்ரடக்ஷன்ல 2வது கிளாஸ்ல ஜாயின் ஆகிருக்கிறேன். ஒரு பிக் ட்ரீம் இருக்குது. அடுத்தது என்ன? பிக் ட்ரீம் இருந்தால் நாங்கள் அதை சக்ஸஸ் பண்ணணும், அதை நோக்கி நாங்கள் பயணிக்கணும், அதை வெற்றி அடைகிறதுக்கு அதை நோக்கி பயணம். அதுதான் எங்களுடைய அடுத்த டார்கெட். இப்போ சிலாக்கள் இந்த பிக் ட்ரீம் இப்போ டாக்டராக எனக்கு இயலுமா, என்னால் இயலாது, என்னால் இதை செய்ய இயலாதுன்னு நினைச்சு கொண்டு இருந்தால் அவங்க ஸ்டெப்ல கீழே இருப்பாங்க. ஸோ என்னால் செய்ய இயலும்ங்கிற நிலைக்கு வந்தால் தான் நீங்கள் சக்ஸஸ் அடை. ஹார்ட் ஒர்க் இஸ் ஈக்குவல் டு சக்ஸஸ். இந்த சக்ஸஸினுடைய நான் செய்வேன் என்று சொன்னாலும் செய்வேன், நான் பிக் ட்ரீமை அடைவேன் என்று உறுதியாக நம்பிக்கொண்டிருந்தால் நீங்கள் சக்ஸஸ் ஆகிடலாமா? இல்லை. ஸோ சக்ஸஸ் ஆகிறதுக்கு முக்கியமாக செய்ய வேண்டிய ஒரு வேலை கடினமாக நீங்கள் வேலை செய்யணும். ஹார்ட் ஒர்க் செஞ்ச உடனே சக்ஸஸ் ஆகலாம் என்று உண்மையாக எதிர்பார்த்து கொண்டிருந்தாலும் உண்மையில வந்து அது அப்படி அல்ல. ஹார்ட் ஒர்க் செய்யக்குள்ளேயும் எங்களுக்கு நிறைய பிரச்சனை, நிறைய ஃபெயிலியர்ஸ் வரும், நிறைய சேலஞ்சஸ் வரும், நிறைய ஆப்ஸ்டக்கிள்ஸ் வரும். ஸோ அப்போ ஹார்ட் ஒர்க் செஞ்சால் மட்டும் நாங்கள் சக்ஸஸ் ஆக இயலாது. அதுக்கிடையில வர பிரச்சனைகள், சேலஞ்சஸ், ஆப்ஸ்டக்கிள்ஸ் எல்லாத்தையுமே நாங்கள் கடந்து போனால் மட்டும்தான் சக்ஸஸ் ஆகலாம். பேசிவ் லேர்னிங். பேசிவ் லேர்னிங் என்ன, அது ஆக்டிவ் லேர்னிங் என்ன? பேசிவ் லேர்னிங் என்று சொல்றது ஒரு சொல்லி தரதை அப்படியே படிக்கிறது. ஆக்டிவ் லேர்னிங் சொல்றது நீங்க ஒரு விஷயத்துல ஈடுபட்டு அதை விளங்கி அதை டிஸ்கஸ் பண்ணி நிறைய விடங்கள்ல தேடி படிச்சு போடுறது. கிளாஸ்ல டீச்சர் படிப்பிக்கக்குள்ள கேள்வி கேட்கறது. ஓவர் ரிலையன்ஸ் ஆன் டீச்சர்ஸ். ஒரு டீச்சர் சொல்லி தர விஷயத்துல இருக்கிற கான்செப்டை விளங்குறது. செல்ஃப் ஸ்டடி அண்ட் எஸ்டிமேட் பண்ணுறது. செல்ஃப் ஸ்டடி டைம் கொடுக்குறதுல செல்ஃப் ஸ்டடி இல்லாம ஏ லெவல்ல சக்சஸ் பண்றதுங்கிறது சாத்தியம் மிக 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 குறையும். செல்ஃப் ஸ்டடி தான் ஆக முக்கியமானது. அடுத்தது ப்ராக்டிஸ் பண்றது. ப்ராக்டிஸ் பண்றதுல என்ன ப்ராக்டிஸ் பண்றதுல மெயினா பாஸ்ட் பேப்பர் அல்லது மாடல் கொஸ்டின் நாங்க செய்யறது மிச்சம் மிச்சம் குறையும். நாளைக்கு படிப்போம், நாளை அன்னைக்கு படிப்போம், அடுத்த கிழமை படிப்போம், எக்ஸாம் வரக்கிட்ட படிப்போம் சொல்லி அப்படியே வச்சு கொண்டு போறது. ஆல்ரெடி டிலே பண்ணி நாளைக்கு என்று வச்சு கொண்டு வந்து அவ்வளவு நோட்ஸும் சேர்ந்து ஒரு பெரிய நோட்ஸே வந்து இருக்கும் எக்ஸாமுக்கு படிக்கிறது. உங்களோட ஒரு எய்ம் அல்லது கோல்ஸ் இல்லை. அதே மாதிரி நீங்க தேவையான ரிசோர்ஸ் எடுத்து வைக்கிறது. ஆர்கனைசேஷன் உங்களோட டேபிள் எல்லாம் குப்பையா எல்லா சாமானையும் டேபிள்ல கொண்டு வைக்கிறது. உங்களுக்கு பேர்டன் வந்து சேரல, நாம தான் பேர்டன் அள்ளி கொட்டி கொள்றோம். பிளானிங்கும் டைம் மேனேஜ்மெண்ட்டும் இல்லாது நீங்க இன்னொரு ஆளை பார்த்து நீங்க படிக்கிறத விட உங்களோட கோலை நோக்கி நீங்க போகணும். அதே மாதிரி அட்ராக்ட் டு டிஸ்ட்ராக்ஷன். இந்த மாதிரி டிஸ்ட்ராக்ஷன் இருக்குது. டிஸ்ட்ராக்ஷனுக்கு அட்ராக்ட் ஆகிறது மூளை. இந்த பீரியட்ல நாங்க தேவையில்லாம மேலதிக வேலைகளை எங்களுக்குள்ள போட்டு. அடுத்த முக்கியமான பிரச்சனை மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ் அண்ட் எக்ஸைட்டி. உங்களோட உடம்பை நீங்க கவனிக்க தவறினால், உங்களோட ஆரோக்கியம் கெட்டு போனால் அது உங்களோட படிப்புல நிச்சயம் செல்வாங்க. என்ன இந்த சவால்களுக்கு எல்லாம் தீர்வாக இருக்கும் நீங்க தான். இப்ப நீங்க ரெடி இல்லாட்டி இந்த பிரச்சனையும் தீர்க்க முடியாது. அப்ப நீங்க ரெடியாக முதல்ல இந்த சவால்களை எதிர்கொண்டு நான் எப்படியோ அந்த ட்ரீம் அடைவனுங்கிற ஒரு வரி அல்லது ஒரு ஆசை, ஒரு கனவு, ஒரு லட்சியம் உங்கள்ட்ட இருந்தால் நிச்சயமாக இதுக்குரிய சொல்யூஷன் நீங்க தான். ட்ரீம் பிக், செட் கோல், டேக் ஆக்ஷன். எந்த ஒரு கோலும் ஸ்மார்ட்டாக இருக்கும். ஸ்மார்ட் அண்ட் ஸ்பெசிபிக், மெஷரபிள், அச்சீவபிள், ரியலிஸ்டிக், டைம். உங்களோட மேஜர் கோல் என்ன வரைக்கும் போடும்? டாப்பர் இன் ஏ லெவல் எக்ஸாமினேஷன். உங்களோட ஸ்கூல்ல நடக்கிற டேர்ம் எக்ஸாம்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்றது, அதே மாதிரி அதுல டாப் ஆகுது. அது உங்களோட இன்னொரு கோலா இருக்கலாம். அதே மாதிரி சிலபஸை முடிச்சு கொண்டு போறது, டெய்லி ஸ்டடி பண்றது, பாஸ் பேப்பரை முடிக்கிறது, ஒரு வீக்லி ஷெட்யூல் வச்சு கொடுக்குறது, ஒரு நாளைக்கு குறைஞ்சது 2 பாடமாவது படிக்கணும். அதே மாதிரி டோட்டலாக நீங்க குறைஞ்சது 10 மணி நேரம் படிக்கும். பொதுவாக செல்ஃப் ஸ்டடிக்கு நாங்க குறைஞ்சது 4 hours ஒதுக்கணும். குறைஞ்சது வீக்ல ஒரு 2 days ஆகுது உங்களால டிஸ்கஷனுக்கு ஒதுக்கேல்மெண்டா உங்களுக்கு மிச்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒவ்வொரு கிழமையும் நீங்க படிச்ச சப்ஜெக்டை ரிவ்யூ பண்றதுக்கு ஒரு டைம் அலோகேட் பண்ணி கொடுக்கும். மாசத்துக்கு ஒரு நாளும் ஒரு ரிவ்யூ பண்ற ஒரு டேட்டை வச்சுக்கிட்டால் மிகவும் எஃபெக்டிவாக நல்ல பிரயோஜனமாக உங்களோட படிப்பு போய்கொண்டிருக்கும். உங்களோட படிக்கிற ஏரியாவில முக்கியமா காத்தோட்டம் இருக்கணும். லைட்டிங் மிக முக்கியம். உங்களோட டேபிள்ல நீங்க எல்லா புக்கையும் வச்சு கொள்றதை தவிர்த்து கொள்றது ஆக நல்லது. நீங்க ஒரு புக் ட்ரெக் கொண்டு எப்படியாவது அரேஞ்ச் பண்ணி கொண்டால் உங்களோட எல்லா புக்ஸையும், உங்களோட நோட்ஸையும், உங்களோட எல்லா மெட்டீரியல்ஸையும், ரிசோர்ஸ்களையும் அதுல வச்சு கொண்டு படிக்கிற டேபிள்ல தேவையான பொருட்களை மட்டும் எடுத்து படிங்க. பயாலஜி என்னோட புக் ட்ரெக்ல பயாலஜிக்கு ஒரு ட்ரெக் ஒதுக்கிடும், பிசிக்ஸுக்கு ஒரு ட்ரெக், கெமிஸ்ட்ரிக்கு ஒரு ட்ரெக். அதே மாதிரி முக்கியமான ஒரு விஷயம் செய்யுங்க, ஃபைல்ஸ் வாங்கி கொடுங்க. ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ஒரு ஃபைல் எடுத்துக்கணும். பென்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ராவா வாங்கி வச்சுக்கொள்ளலாம். பாடமாக்கிறத விட உங்க விளங்கி படிச்சீங்கன்னு சொன்னால் அது நல்ல ஞாபகத்துல நிற்கும். முக்கியமா நீங்க எந்த ஒரு கிளாஸையும் மிஸ் பண்ணாம அட்டெண்ட் பண்ணணும். என்ன படிக்கிறதே தெரியாம ஒரு கிளாஸுக்கு வரதுக்கும் ஒரு எதிர்பார்ப்போட வரதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அந்த கிளாஸ் முடிகிற நேரம் நீங்க எதிர்பார்த்து எல்லாம் படிச்சிட்டீங்களான்னு நீங்க அசஸ் பண்ணி கொஸ்டின் கேட்டுக்கணும். கிளாஸ் டைம்ல கான்சென்ட்ரேட் பண்றது. அதே மாதிரி கிளாஸ் டைம்லயே கான்செப்டை விளங்கி கொள்ள ட்ரை பண்ணுங்க. கேள்வியை கேளுங்க, விளங்கலன்னு சொன்னா கேள்வி கேளுங்க. எல்லா டவுட்ஸையும் கிளாஸ் டைம்லயே முடிச்சு கொள்ளுங்க. ஸ்டார்ட் பண்ண முதல் அந்த சிலபஸ்ல என்னென்ன உங்களோட டாபிக்ஸ் இருக்குன்னு. ரெண்டாவது எல்லா ரெண்டுலயுமே சொல்றாங்க, ரெண்டாவது கொஸ்டினை உருவாக்குறது. மூணாவது என்ன செய்யணும், நீங்க சூப்பர்ஃபிஷியல் ரீடிங். ரெண்டாவது தரம் தென் டீப் ரீடிங். அதுக்கு பிறகு நீங்க ஒவ்வொரு பாயிண்ட்ஸா டீப்பாக விளங்கி வைங்க. அடுத்த பாயிண்ட் வந்து ரீகார்டிங். இப்ப நீங்க கொப்பியை மூடி வச்சுட்டு படிச்ச அவ்வளவு ஞாபகம் பண்ணி பாருங்க. இன்னைக்கு படிச்ச விஷயத்தை 2 days திருப்பி நல்லா ஃபுல்லா விளங்கி படிச்சுட்டு அதுக்கு பிறகு ரிவியூ பண்ணா சரி. அதுலதான் 2 weeks ஒருக்கா 2 months ஒருக்கா ஆகுது. நீங்க குறைஞ்சதை ரிவியூ பண்ணீங்கன்னு சொன்னா உங்களோட மெமரியில அது கூட நாட்களுக்கு இருக்கும். ஹைலைட்டர்ஸ் சரியா யூஸ் பண்ணணும். சும்மா எல்லாத்தையும் ஹைலைட் பண்ணி பிரயோஜனம் இல்ல. ஒரே கலரை எல்லா இடத்துலயும் யூஸ் பண்ணி பிரயோஜனம் இல்லை. ஷார்ட் நோட்ஸ்ங்கிறது நோட்ஸை பார்த்து சின்னதா கொப்பி எழுதுறீங்க. அதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. இது மைண்ட் மேப்ஸ். எல்லா நோட்ஸையும் ஸ்டிக்கி நோட்ஸ்ல எழுதி விட்டுறது. ஃபிளாஷ் கார்டுங்கிறது உங்க ஞாபக சக்தியை அதிகரிச்சு கொள்றதுக்கான ஒரு முக்கியமான நல்ல ஒரு டூல். மறக்கிற விஷயங்களுக்கு தான் இது யூஸ் பண்ணணும். எல்லா நோட்ஸையும் ஃபிளாஷ் கார்டுல எழுதுறது. முதலாவது பாக்ஸ் வந்து எவ்ரிடேக்குரிய பாக்ஸ் ஆயிடும். இந்த எவ்ரிடேக்குரிய பாக்ஸ்ல என்ன செய்வீங்க, இன்னைக்கு படிச்ச வரை போட்டுருக்கீங்க. இப்ப நாளைக்கு என்ன செய்வீங்க, அந்த எவ்ரிடேக்குள்ள இருக்கிற பாக்ஸ்ல இருந்து ஒரு ஃபிளாஷ் கார்டு எடுப்பீங்க. பாக்ஸ் 2ங்கிறது என்ன, அது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் படிக்கிற ஃபிளாஷ் கார்டு. ஒரு வீக்குரிய பாக்ஸ்ல போட்டா வீக்கு ஒருக்கா தான் அந்த பாக்ஸ்ல இருக்கிறத நீங்க பாப்பீங்க. 2 கிழமைக்கு ஒருக்கா பாக்குற பாக்ஸ் ஒன்று இருக்கு, மாசத்துக்கு ஒருக்கா பாக்குற பாக்ஸ் ஒன்று இருக்கு. இதுல 5 பாக்ஸை வச்சு கொள்றது.